ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் வர நெருக்கி கிருக்கி பார்த்தா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 2 months தான் இருக்கு. இந்த 2 monthsல எல்லா கட்சியினரும் பிரச்சாரங்களை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு வியூகத்தை வகுத்துட்டாங்க. திமுக, அதிமுக மற்ற எல்லா கட்சியினரும் கூட்டணியும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் உறுதிப்படுத்திட்டாங்க. இதன் மத்தியில பாஜக தேர்தல் தொகுதி பொறுப்பாளர்களை நியமிச்சாங்க. இந்த தொகுதி பொறுப்பாளர்கள் ஒவ்வொருத்தரையும் நியமிச்சு ஒவ்வொருத்தருக்கும் 6 தொகுதி வீதம் என்ன பண்ணாங்க, பாஜக ஆட்களை பிரிச்சு விட்டாங்க. இதுல ஒருத்தர் மட்டும், அண்ணாமலை மட்டும் என்ன பண்ணாரு, பேக் அடிச்சாரு. அப்படியெல்லாம் பாத்துக்க முடியாதுங்க, நான் தேர்தல் பொறுப்பாளர்கள் வந்து விலகுறேன், எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் என்ன பண்றேன், விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகுனவர் தான் அண்ணாமலை அவர். அதுக்கப்புறம் டெல்லி பாஜகவையே அண்ணாமலை என்ன பண்றாரு, விலக்கி வைக்கிறாரு அப்படின்ற பேசும் பொருள் ரொம்ப அடிப்பட்டது. உண்மையான காரணம் அவருக்கு அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. பேக்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல உட்கட்சி மோதல் இருக்கு. நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நிறைய இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அண்ணாமலை அவர்கள் பாஜக இருந்து வெளியே வரணும், இப்படியா பாஜக தலைமைய கொஞ்சம் பகைச்சுக்கிட்டா நம்ம வெளியே வந்துட்டு தனி கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற கோணத்துல கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்படியா இருக்கும் பொழுது நேற்று தினம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்துல RSS வந்து என்ன பண்ணிருக்கு, அண்ணாமலைக்கு சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்கு. ஏன் நீங்க வந்து இந்த தேர்தல் பொறுப்பாளர் இருந்து விலகுறீங்க, எங்களுக்கு ப்ராப்பரா வந்து என்ன பண்ணுங்க, பதில் கொடுங்க அப்படின்னு சரமாரியா கேள்வி கேட்டோம். அண்ணன் சும்மா கிடையாது, RSS தெரிக்க விட்டுருக்காரு, பாஜகவே தெரிக்க விட்டுருக்காரு. ஏன் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கான விடை இந்த கேள்வியிலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக, டெல்லி பாஜகவே தெரிக்க விட்டுருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். எல்லாரும் அவர் கேட்ட கேள்வி இருக்குல்ல, ஒவ்வொரு கேள்வியும் நியாயமான கேள்வி, சரியான கேள்வி. அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அண்ணாமலை. இந்த கேள்விக்கு பதில் RSS கிட்டே இல்ல, பாஜக கிட்டே இல்ல. அந்த மாதிரியான கேள்விகளை அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கிறார். குறிப்பா அண்ணாமலை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, பாஜக இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்ததுக்கு அவரும் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் டைம்ல அதிமுக பாஜக பிளவுபட்ட பிறகு பாஜகவுக்குன்னு 11% வாக்கு வங்கியை சேர்த்தவர் அண்ணாமலை அவர்கள். அவர் எப்படி சேர்த்தாரு சேர்க்கல அப்படின்றதுலாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா கொண்டு வந்தார். சோ பாஜக இருக்கு அப்படின்னு. ஏன்னா நீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நோட்டாவுக்கு கீழே எல்லாம் போனது உண்டு பாஜக தேர்தல் டைம்ல. இப்படியா இருக்கும் பொழுது அதெல்லாம் உடச்சி எரிஞ்சு 11% ஓட்டு அப்படின்றத கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. அதிமுக கூட்டணி இல்லாமலே. இதனெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். இன்னைக்கு அதிமுக கூட்டணியோட இருக்கிறாங்க. ஆனா இந்த டைம்ல இவர் கேட்டார்ல கேள்வி, இது ரொம்ப நியாயமான கேள்வி. அப்படி என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னா, என்டிஏ கூட்டணி கிட்ட என்ன வியூகம் இருக்கு, திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு என்டிஏ கூட்டணிக்கோ இல்ல என்டிஏ கூட்டணி உள்ள கட்சியில இருக்கிறவங்களுக்கோ என்ன வியூகம் இருக்கு சொல்லுங்க. சும்மா கமலையாளத்துல உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர்ல அடிச்சுட்டு பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இதுதான் அப்படின்னா போயிட முடியுமா? அப்படியெல்லாம் என்னால ஒர்க் பண்ண முடியாது. நீங்க நியாயமா இதான் தேர்தல் வியூகம், இப்படி எல்லாம் செயல்பட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு தொகுதி ஆனாலும் நான் இறங்கி வேலை செய்யறேன், எந்த பிரதிபலனும் வேணாம், நான் இறங்கி வேலை செய்யறேன், கரெக்டா ப்ராப்பரா கொடுங்க, இதுதான் தேர்தல் வியூகம் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா போற போக்குல இதுதான் அப்படிதான் சொல்லிட்டு 4 பேர் உக்காந்துட்டு கம்ப்யூட்டர்ல டைப் அடிச்சு பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டா அது தேர்தல் வியூகம் ஆயிடுமா? அப்படி நான் எந்த தொகுதியில போயிட்டு நான் வந்து எலெக்ஷன், அதுவும் குறிப்பா அண்ணாமலையானுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி இல்ல, 6 தொகுதி இல்ல, பத்மநாபபுரம், மதுரை தெற்கு, இந்த தொகுதியில நான் என்ன தேர்தல் வியூகம்னு சொல்லிட்டு நான் போய் என்ன பண்ண முடியும், பணியாற்ற முடியும்? எனக்கு என்ன தேர்தல் வியூகம் இருக்கு சொல்லுங்க சார், நான் செய்யறேன், செய்யாமலாம் நான் இல்ல அப்படின்னு. அதுவும் இல்லாம நீங்க வந்து ஒரு மாச கேப்ல இதுதான் தொகுதி இப்ப ஜெயிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா எப்படி ஜெயிச்சு எடுத்துட்டு வர முடியும்? அந்த தொகுதியை பத்தி நான் நல்லா படிச்சிருக்கணும், மக்களை பத்தி நான் நல்லா தெரிஞ்சிருக்கணும், தொகுதி பிரச்சனைகளை பத்தி நான் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதானே நான் அந்த தொகுதியில ஜெயிச்சு நான் வெற்றி வாகையோட சூடி வர முடியும். ஒரு மாச கேப்ல நான் என்ன பண்ண சொல்றீங்க? முதல்ல அதிமுக கிட்ட இத்தனை தொகுதி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி வாங்க, இந்தந்த தொகுதி தான் வாங்க, நான் நிக்கிறேன், எனக்கு என்ன தொகுதின்னு சொல்லுங்க. இன்னாலும் நீங்க எனக்கு என்ன தொகுதின்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? இந்த கேப்ல நீங்க சொன்னாதான் நான் போய் இறங்கி கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை செய்ய முடியும், மக்கள் கிட்ட போய் நான் உரையாட முடியும், பிரச்சனைகளை நான் மேற்கொள்ள முடியும். அந்த தொகுதி பிரச்சனை என்ன, திமுக செய்யாதது என்ன, இதெல்லாம் நான் செஞ்சு நான் என்ன பண்ண முடியும், மக்கள் கிட்ட வாக்கு வாங்க முடியும். ஒரே மாசத்துல எப்படி சார் செய்ய முடியும்? இப்படி பல கேள்விகளை பாஜகவை பார்த்து RSS பார்த்து தெரிக்க விட்டுருக்கா பல மனுஷன். உண்மையில கட்ஸ் வேணும்ல. பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு, RSS எதிர்த்து கேள்வி கேட்கிறாருன்னா மனுஷனுக்கு என்ன கெத்து இருக்குது பாத்தீங்களா? அந்த அளவுக்கு அண்ணாமலை என்ன துணிஞ்சு கேட்டிருக்காரு. ஆனா அவர் கேட்ட கேள்விகள் உண்மையிலேயே நியாயமான கேள்விகள், எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். பாஜக கிட்ட என்ன வியூகம் இருக்கு, அதிமுக கிட்ட என்ன வியூகம் இருக்கு, ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணி கிட்ட திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு என்ன வியூகம் இருக்கு கேட்டார்ல கேள்வி, சொல்லுங்களேன் பதிலு.
யாருமே சொல்ல மாட்டீங்களே. என்டிஏ கூட்டணிக்கு யாருங்க தலைமை? அதிமுக தான் தலைமை. சொல்லுங்க. அண்ணாமலை கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவரு கேட்ட கேள்வி கரெக்ட் தானே? இதெல்லாம் சரி செஞ்சுட்டு எனக்கு 6 தொகுதி வேணாம், ஒரே ஒரு தொகுதி கொடுங்க, அந்த தொகுதியை எப்படி நான் ஜெயிச்சு கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்க சொன்னாருங்க அண்ணாமலை அண்ணன். சூப்பரா சொன்னாரு. இந்த கேள்வி எல்லாம் கேட்டுதான் பாஜக கப்பு சிப்புன்னு இருக்கு. ஏன்னா கேட்ட கேள்விகள் நியாயமான கேள்விகள், அவர் அவாய்ட் பண்ணவே முடியாது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுட்டா என்டிஏ கூட்டணி என்னைக்குமே வின் பண்ணிருக்கும். அது வேற விஷயம். ஏன்னா ஆரம்பத்துல இதே அண்ணாமலை அவர்களை அதிமுக உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலையை தூக்கி எறிஞ்சாங்க பாஜக. இதே அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு எப்பேற்பட்ட தியாகங்களை செஞ்சிருக்காரு, பணிகளை செஞ்சிருக்காரு, வேலைகளை செஞ்சிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவரை கட்சி விட்டு விளக்குனாங்க அதிமுக உள்ள வரணும். அப்படி அந்த டைம்ல இதே அண்ணாமலை கேட்டாரு, மெகா கூட்டணி மெகா கூட்டணின்றீங்க, மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? திமுகவை வீழ்த்துவதற்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? மெகா கூட்டணி கட்சி, கூட்டணிக்குள்ள கட்சிகளை சேர்த்துட்டா மட்டும் போதுமா? மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? திமுக செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க எதிர்பார்க்காத விட திமுக பயங்கரமா செஞ்சுட்டு இருக்கு. அவங்கள பீட் பண்ணணும்னா நீங்க என்ன செய்ய போறீங்க? அத கொடுங்க சார் கேட்டாரு அண்ணாமலை அவர்கள். ஆரம்பத்துல பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்த உடனேயே எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, எங்க கூட்டணிக்குள்ள நிறைய கட்சிகள் வரும், மெகா கூட்டணி அமைப்போம். முதலா விமர்சனத்தை வச்சாரு. மெகா கூட்டணி அமைப்புன்றதை விடுங்க, மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே. கேட்டாரா இல்லையா? அவரு நியாயமா கேக்குறாரு. இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், பாஜகவை துணிஞ்சு எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாரு அண்ணாமலை அவர்கள். ஏன்னா டெல்லி பாஜக ஒரு கட்டளை போட்டாரு. இதே அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தொண்டன் நான், எனக்கு என்ன சொல்றாங்களோ அந்த வேலையை நான் சிறப்பா செய்து முடிப்பேன் சொன்னவர் அண்ணாமலை அவர்கள். இன்னைக்கு பாஜகவுடைய தொண்டனா இருக்கிற அண்ணாமலை அவர்கள் பாஜக மேலிடம் சொல்லுகிற ஒரு வேலையை செய்ய மறுக்கிறாரு. RSS கேட்ட கேள்விக்கு எதிர்த்து இவர் கேள்வி கேட்கிறாரு, நியாயமான கேள்வி கேட்கிறாரு. ஆனா இப்போ பாஜகவை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கூடிய விரைவில் பாஜகவை விட்டு வெளியே வரப்போகிறார் அண்ணாமலை அவர்கள். இது தொடக்கம் தான். இன்னும் பல அதிரடியான கேள்வி. இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு மவுசு எகிரிச்சுங்க, பாஜகக்குள்ளே எகிருது, நீங்க வெளியில விட்டுடுங்க. பாஜகக்குள்ளேயே அண்ணாமலைக்கான ஒரு மவுசு எகிரிட்டு வருது. பரவாயில்ல, அண்ணன் இந்த அளவுக்கு கேள்வி கேட்கிறாரு, உண்மையான கேள்வி, நியாயமான கேள்வி, சரியான கேள்வி, அண்ணனுக்கு வாங்கப்பா மகுடம் சூட்டுவோம் அப்படின்னு அண்ணாமலை அண்ணனுக்கு மகுடம் சூட்டுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. அவங்க எல்லாருமே ஆரவாரப்படுறாங்க. பாஜகவை விட்டு வெளியேறின அடுத்த செகண்டே இவருடைய ஆதரவாளர்களா வெளியே வருவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு பாஜக இருக்கிறவங்க யாருமே உணர்வு ரீதியா கொள்கை ரீதியா இருக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. இங்க உட்கட்சி முதல் அதிகமா இருக்கு. ஆட்களை பார்த்துதான் இங்க பாஜக நிர்வாகிகள் இருக்காங்க. சொற்ப எண்கள்ல தான் நீங்க உணர்வோட கொள்கையோட இருக்கிற பாஜக காரங்க, மீதி பேரெல்லாம் ஆட்களை பார்த்து இருக்கிறவர்கள் தான் அப்படின்னு கலை யதார்த்தத்துல சொல்லப்படுது. இப்படியா பாஜக மாநில தலைவரா இருந்தா அண்ணாமலை அவர்கள் சில கட்டமைப்புகளை ஏற்படுத்தினார். அந்த கட்டமைப்பிலேயே இன்னைக்கு பாஜகவுல எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க போனாங்க இருக்கிறாங்க. ஆனா எந்த தலைவருக்காவது ரசிகர் மன்றத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்களா? இவருக்கு ஆரம்பிச்சாங்க. இவரு போய் சினிமால நடிக்கல, நாடகத்துல நடிக்கல, எந்த பின்புலமும் இல்ல, IPS அதிகாரியா இருந்து ரிசைன் பண்ணிட்டு பாஜக வந்தாரு. பாஜகவில விமர்சனங்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தாரு. இன்னைக்கு ஒரு ரசிகர் மன்றத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இது எல்லாமே என்ன நினைக்கிறீங்க? ஆரம்பம் தான். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு பாஜக தரப்புல இருந்து பதில் கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட சரக்கு கிடையாது, வியூகம் கிடையாது. இதெல்லாம் இருந்திருந்தா அடுத்த செகண்டே அண்ணாமலை அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருப்பாரு. அண்ணாமலை அவர்களும் இப்போ என்ன சொல்றாருன்னா, நான் கேட்ட கேள்விகள்லாம் பதில் கொடுங்க, வியூகத்தை கொடுங்க, நான் இறங்கி வேலை செய்யறேன். அதுக்குன்னு நீங்க 6 தொகுதி இல்ல 8 தொகுதி இல்ல, நீங்க ஒரு தொகுதி கொடுத்தாலும் வியூகம் இல்லாம நான் போயிட்டு வேலை செய்தாலும் அது வேஸ்ட். அதனால முதல்ல வியூகத்தை வகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியா கேள்வி கேட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பாஜகவோ RSSஓ எப்படி பதில் தர போறாங்க? கூட்டணி கட்சியான அதிமுக இது எப்படி எதிர்வினையாற்ற போகுது? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஆகாதது ஒன்று. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன கோரிக்கை வச்சாரு? அண்ணாமலையை நீக்கினாதான் நான் பாஜக கூட கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ணாமலையை நீக்கிற வரைக்கும் கார்ல ஏறி புறப்படாம இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலையை நீக்கிட்டேன் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட்ட அடுத்த செகண்டே கார்ல ஏறி இந்த ஹோட்டலுக்கு கூட்டணியை டிக்ளேர் பண்ணவர் தான் எடப்பாடி பழனிசாமி. சோ இப்படியா இருக்கும் பொழுது அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியோட மோதல் பயங்கரமாவே இன்னைக்கும் இருக்குது அப்படின்றதா நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. டெல்லி பாஜகவுடைய
கட்டாயத்தின் பேரில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் பொழுதும் சரி, எடப்பாடி பழனிசாமி சரி உரையாடினார் அண்ணாமலை அவர்கள். உண்மையிலேயே மனக்கசப்பு இருக்கிறது உண்மைதான். இன்னைக்கு அவர் கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றும் அது அதிமுகவை எதிர்த்து தான். திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக கிட்ட என்ன வியூகம் இருக்கு, பாஜக கிட்ட என்ன வியூகம் இருக்கு, ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணி கிட்ட என்ன வியூகம் இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாருன்னா எல்லா கட்சிகளும் சேர்த்துதான் அவர் கேட்கிறார். சோ கூடிய விரைவில் அண்ணாமலை அவர்கள் பாஜக விட்டு வெளியேற போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இதன் மத்தியில அண்ணாமலை அவர்கள் பாஜகவிடம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பாஜக பதில் தருமா, எடப்பாடி பழனிசாமி பதில் தருவாரா, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.